அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே படத்தோட ட்ரெய்லர் வந்ததுலேருந்து ஒட்டுமொத்த மார்வல் ஃபேன்ஸும் ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஒட்டுமொத்த டூம்ஸ்டே படமும் ஸ்டீவ் ராஜர்ஸ் செஞ்ச ஒரு முடிவுனால தான் உருவாச்சுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அதை பத்தி தான் நாம இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி சாண்டியாகோ காமிகான்ல ரிலீஸ் ஆன டூம்ஸ்டேவோட செகண்ட் ட்ரெய்லர் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். அந்த செகண்ட் ட்ரெய்லர் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூ ஸ்டார்மோட வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. விக்டர் எல்லாரை விடவும் ரொம்பவே புத்திசாலி, ரொம்பவே நல்லவர், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவாரு. ஆனா ஒரு நாள் அவர் நேசிச்ச எல்லாருமே இழந்துட்டாரு. அதனால அவர் ரொம்ப வருத்தப்பட்டாருன்னு தெரியும். ஆனா அது இந்த அளவுக்கு மோசமாகும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ரீட் ரிச்சர்ட்ஸ் டூமை பார்த்து, சொல்லு விக்டர், இது எல்லாத்தையும் நீ தான் பண்ணியா அப்படின்னு கத்துறாரு. அதுக்கு டூம் ரொம்ப காமா, நீங்க எல்லாரும் ஒரு திருடப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, இப்போ அதை திருப்பி கொடுக்க நேரம் வந்துருச்சு அப்படின்னு பதிலுக்கு சொல்றாரு. இந்த ட்ரெய்லருக்கும் ஸ்டீவ் ராஜர்ஸுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. என் கேமோட முடிவுல ஸ்டீவ் ராஜர்ஸ் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போய் வைக்க போவார். அப்போ சும்மா இல்லாம, சரி நான் என்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி பெகி கார்ட்டர் கூடயே வாழ ஆரம்பிச்சிருவாரு. ஆனா அப்படி ஒண்ணு நடந்திருக்கவே கூடாது. ஏன்னா சேக்ரெட் டைம்லைன் படி ஸ்டீவோட வாழ்க்கை ஆல்ரெடி ஒரு ஃபிக்ஸ்டு பாத்தா தான் இருந்துச்சு. அதாவது அவர் ஐஸ்ல ஃப்ரீஸ் ஆகணும், 2011ல திரும்பி வரணும், அவெஞ்சர்ஸ் கூட சேர்ந்து உலகத்தை காப்பாற்றணும், ஷீல்ட சாம் வில்சன் கிட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் அதே டைம்லைன்ல அமைதியா வாழணும். அதுதான் ஸ்டீவ் ராஜர்ஸுக்கு எழுதப்பட்ட விதி. ஆனா ஸ்டீவ் ராஜர்ஸ் அதை ஃபாலோ பண்ணாம அதுக்கு பதிலா வேற ஒரு டைம்லைனுக்கு போய் அங்கிருந்த ஒரு வாழ்க்கைய அவர் எடுத்துக்கிட்டார். அந்த டைம்லைன்ல இருந்த பெகி கார்ட்டரும் ஸ்டீவ் இல்லாம தான் வாழணும்னு விதி இருந்துச்சு. ஆனா ஸ்டீவ் செஞ்ச அந்த ஒரு முடிவு புதுசா ஒரு பிரான்ச் டைம்லைனை உருவாக்குது. தியரி படி பார்த்தோம்னா அதுதான் எர்த் 828. இந்த எர்த் 828 எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, எஸ், அதுதான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோரோட டைம்லைன். இந்த எர்த் 828ல தான் ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் இருக்காங்க, டாக்டர் டூம் இருக்காரு, லாட்வேரியாவும் அங்கதான் இருக்கு. ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, இருக்கவே கூடாத ஒரு டைம்லைனும் இருக்க வேண்டிய ஒரு டைம்லைனும் இப்போ ஒன்னா மோதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த கொலிஷனை தான் டாக்டர் டூம் இன்கர்ஷன் சொல்றாரு. அதனாலதான் ட்ரெய்லர்ல நீங்க எல்லாரும் ஒரு திருடப்பட்ட வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரு. ஸோ டூம் பேசுறது ஃபேண்டாஸ்டிக் ஃபோரை பத்தி மட்டும் இல்ல, அவரு ஸ்டீவ் ராஜர்ஸையும் சேர்த்து தான் சொல்றாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்களுக்காகவே பல வருஷம் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு, சரி கொஞ்சம் நமக்காகவும் வாழலாமே அப்படின்னு கேப்டன் எடுத்த அந்த ஒரு முடிவு தான் இப்ப மல்டிவர்ஸையை அழிக்கிற அளவுக்கு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு. ஆனா இங்க எல்லாரும் மிஸ் பண்ற ஒரு முக்கியமான டீட்டெயில் இருக்கு. ஸ்டீவ் ராஜர்ஸ் இவ்வளவு பிரச்சனை பண்ணியும் டிவிஏ ஏன் அவரை அரெஸ்ட் பண்ணல, ஏன் அவரோட டைம்லைனை ப்ரூன் பண்ணல? அதுக்கு ரீசன் வேற யாரும் இல்ல, நம்ம லோக்கி மாமா தான். ஏன்னா லோக்கி சீசன் 2ஓட எண்டிங்க்கு அப்புறம் சேக்ரெட் டைம்லைன் ஒரு டைம்லைன் தான் இருக்கணுங்கிற ரூல்லாம் மாறிடுச்சு. லோக்கி ஒரு சேக்ரெட் டைம்லைனை மட்டும் ப்ரொடெக்ட் பண்ணல, அவர் ஒட்டுமொத்த பிரான்ச் டைம்லைனையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஸ்டீவ் ராஜர்ஸ் உருவாக்குன அந்த பிரான்ச் டைம்லைன் இப்போ வரைக்கும் அழியாம இருக்க காரணம் லோக்கி தான். ஒருவேளை இந்த தியரி உண்மையா இருந்துச்சுன்னா அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல நடக்க போற எல்லாத்துக்குமே ஆர்வ புள்ளியா இருக்க போறது ஸ்டீவ் ராஜர்ஸ் தான்.